நீங்கள் முயற்சி என்ற சொல்லை கேட்டால் உங்கள் மனதில் என்ன வருகிறது? ஒருவர் கடினமாக வேலை செய்கிறார் அல்லது பெரும் முயற்சியுடன் படிக்கும் மாணவர் என்று கற்பனை செய்யலாம். முயற்சி என்பது கவனமாக திட்டமிடுவது, முழுமையாக தயாராவது மற்றும் ஒரு இலக்கை அடைய நீண்ட காலம் அயராது பாடுபடுவது என்று பொருள்படுகிறது. உண்மையில் கடவுளும் பெரும் முயற்சியுடன் தனது பணியை நிறைவேற்றினார். ஆதாம் பாவம் செய்து கடவுளை விட்டு மீண்டும் திரும்பிய போது கடவுள் ஏற்கனவே மெசியாவை அனுப்ப வாகை சூட்டினார். அந்த நீண்ட காலத்தில் கடவுள் அயராது வேலை செய்து இறுதியில் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் அனுப்பினார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் தீர்க்கதரிசி எசையாவுக்கு சிறுமை இயேசுவின் பெயர்களை முன்கூட்டியே வெளிப்படுத்தினார். இந்த பெயர்களின் அர்த்தங்களை நினைத்து பார்த்தால் இதை நிறைவேற்ற கடவுள் எவ்வளவு முயற்சி செய்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். தம் தோள்களில் ஆட்சி மேலாண்மை இருப்பவர், அவர் தனது மக்கள் மீதான பாரங்களை ஏந்தி தனது பொறுப்புகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்றுகிறார். அற்புத ஆலோசகர், அவர் எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கி அசாதாரண புத்திசாலித்தனத்தால் சிக்கல்களை தீர்க்கிறார். சக்தி வாய்ந்த கடவுள், அவர் எங்கள் வாழ்க்கையில் கூட முடியாததை சாத்தியமாக்குகிறார். நித்திய பிதா, அவர் எங்களை சுவடுகளாக அணைத்து ஊக்குவித்து தேவையான அனைத்தையும் வழங்குகிறார். சாந்தியின் அரசர், அவர் எங்கள் கலக்கமான இதயங்களுக்கு உண்மையான அமைதியை அளிக்கிறார். கடவுள் இயேசுவுக்கு நீதி மற்றும் நேர்மையால் நிரம்பிய நித்திய இராச்சியத்தை ஆட்சி செய்ய அதிகாரத்தை அளித்தார். அமைதியால் நிறைந்த இராச்சியம். இது அற்புதமானதல்லவா? இதை எல்லாம் அடைய கடவுள் முழுமையான முயற்சியுடன் தயாரித்து குழந்தை இயேசுவை அனுப்பினார். அன்புள்ள நண்பர்களே, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை விட்டு விலகி தனியாக போராடும் போதிலும் அவர் ஒருபோதும் உங்களை விட்டுவிடவில்லை, பொறுமையாக காத்திருக்கிறார். சிலர் சொல்லலாம், நான் ஏற்கனவே எனது வழியில் முயற்சியாக வாழ்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் முயற்சி சேர்க்கப்பட்டால் அது அற்புதமான முறையில் மாற்றம் அடையும். கடவுளின் முயற்சியை வெளிப்படுத்துபவர் இயேசு. அவரது அன்பு, இரக்கம் மற்றும் பராமரிப்பு மூலம் இயேசு கடவுளின் இருதயத்தை பெரும் ஆவலுடன் எங்களுக்கு காட்டுகிறார். இப்போதும் அவர் அதே முயற்சியுடன் எங்களுடன் இருந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு உதவ விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் கடவுளிடம் திரும்ப நீங்கள் அயராது செயல்படும் இயேசுவின் வெப்பமான தொடுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். கடவுளின் முயற்சியின் உச்ச வெளிப்பாடான இயேசு கிறிஸ்துவால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கட்டும்.